கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், இங்க மாநில அரசு மீது, தமிழ்நாடு அரசு மீது இருக்கக்கூடிய புகார்களை, குற்றச்சாட்டுக்களை திசை திருப்புவதற்கும் மடைமாற்றுவதற்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யல, பாரபட்சம் காட்டுகிறதுங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறார். இது ஒரு நிதிநிலை அறிக்கையின் மீதான புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய விஷயம். இதில் அரசியல் பேச முடியாது. இதை நிதியமைச்சர் இந்த எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம், அப்புறம் ரிவைஸ்டு பட்ஜெட் போடும்போது அதனுடைய காரணங்களை அவர் விளக்குகிறார். அதில் அவர் சொல்லி இருக்கிறது 7% எப்போ குறைஞ்சிருக்கு, படிப்படியாக நீங்கள் குறைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 2014 எங்களுக்கு எத்தனை சதவீதம் இருந்தது, இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு, அதுதான் தேவை. நீங்கள் 2014 வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு இருந்த பெர்சன்டேஜ் இப்போ இல்லை, 3% குறைஞ்சிருக்கு. 3% குறைஞ்சதுனால தான் 2.63 லட்சம் கோடி எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இருக்கா உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கா? தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர், அவர் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். அதை விட வரிசையாக சொல்லணும்னா வரி பகிர்வில் நிலுவை அந்த 2.83 லட்சம் கோடி, மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்றிய அரசு தர வேண்டிய 9,800 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் தரல. ஏன் தரல? அதே மாதிரி கல்விக்கு 2,100 கோடி ரூபாய், 450 கோடி ரூபாய் நம்ம நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்தோம். 2,100 கோடி ரூபாய் ஏன் தரல? அதே மாதிரி ஜல்ஜீவன் எல்லாம் சொன்னாங்க, ஜல்ஜீவன் ஜல்ஜீவன்னாங்க. சரி அவங்க தந்துருவாங்கன்னு சொல்லி நாங்கள் போட்டு கையிலிருந்து போட்டு மக்களுக்கு குடி தண்ணீர் கொடுத்தோம். 3,407 கோடி ரூபாய் ஏன் நிலுவையில் இருக்கு? அதே மாதிரி எம்என் ரேகா, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இதில் தாய்மார்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு, ஏழைகளுக்கு அதுதான் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அதில் 1,025 கோடி ஏன் தராமல் இருக்கிறீங்க? அதே மாதிரி இந்த நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, வீடு கட்டுறோம்ல தம்பி, இந்த வீடு கட்டுறது இன்னைக்கு 1.2 லட்சம், 1.2 லட்சம், 1,20,000 ரூபாயில் ஒரு வீடு கட்ட முடியுமா கேட்குறேன் நான். அதுக்கு இவங்க கொடுத்துருக்க தொகை என்ன? நாங்கள் அதை 2.4 லட்சமாக இருந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற 72,000 இல்லாமல் மீதியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் உள்ள நிலுவைத் தொகை வந்திருக்கா? மற்ற மாநிலங்களுக்கெல்லாம், நீங்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னாடியே கொடுக்குறீங்க. வீடு கட்டும் திட்டத்திற்கு குறைவான நிதி பங்களிப்பை மத்திய அரசு கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையா? இல்ல அந்த திட்டத்துக்கு பிரதமர் பெயர் வைக்கிறாங்க, பிரதமர் புகைப்படத்தாங்க வைக்கணும்னு சொல்றாங்கிறது பிரச்சனையா? அதாவது அதைத்தான் அண்ணன் தென்னரசு தெளிவாக பேசினாரு. நீங்க உங்க பேரை வைக்கிறது கூட தப்பு இல்லைங்க, பேரை வைக்கிறதுக்கு தக்கன நிதியாவது கொடுத்து உதவுங்க. நீங்க கொடுக்கறது வெறும் 72,000, 72,000 கொடுத்துட்டு அவன் 3.5 லட்சம் ரூபா செலவழிச்சு வீடை கட்டினா அதில் 15,000 ரூபாய்க்கு பிரதமர் மோடி படத்தை வரையணும். எங்கே போவான் அவன்? தப்பு இல்லையா இது? எல்லாரும் நம்ம அப்படி இதுவரைக்கும் இத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களே, அவங்க எல்லாரும் என் திட்டத்துக்கெல்லாம் உங்கள் வீட்டில் போடுங்க அப்படி பார்த்தா எல்லா ஸ்கூல்லையும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் படம் வரைஞ்சி வச்சிருக்கணும். வச்சிட்டு இருக்கோமா நம்ம? இது ஒரு விளம்பர மோகத்தில் இதை நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. மக்கள் நல்வாழ்க்கைக்கான ஒரு நடவடிக்கையாக இதை மாத்துங்க. அதுல கூட அவர் நீங்க உங்க படத்தை வரையக்கூடாதுன்னு சொல்ல ஒண்ணு கிடையாது. ஒரு கல்வெட்டு மட்டும் வெளியே, கல்வெட்டுனா என்ன, படம்னா என்ன சாமி? திட்டத்தோட லோகோ தான் இருக்கும், பிரதமர் படம் பேர் கூட இல்ல, வெறும் பிரதம மந்திரி. நாளைக்கு அவர் மாறிட்டா இன்னொரு பிரதம மந்திரிக்கு தான் அந்த கிரெடிட். அது என்ன தேவைன்னு கேட்டேன். இதுவரைக்கும் யார் வச்சா? இது யார் வச்சான்னா? எல்லா திட்டத்திலும் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, பிரதமர் படத்தை வச்சாதான் நிதி அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லப்படுறதுன்னு சொல்றாரு. அதுதான் நீங்க சென்னையிலேயே இந்த திட்டத்துல பயனடைந்தவர்கள் 100 வீட்டுக்கு போங்க, ஒரு வீட்லயாச்சும் பிரதமர் படம் இருந்ததுன்னா நாளைக்கே இந்த டிபேட் ஷோல போட்டுக்காங்க. அது தவறான கருத்து. மொத்தத்துல நாம எவ்வளவு கொடுத்துருக்கோம்? இப்ப தம்பி மொத்தமா பேசிக்கிட்டு இருந்தார்ல சூர்யா, இப்ப அவரு அண்ணன் தெளிவா சொல்றாருல, ஏப்பா நாங்க இந்த 10 வருஷத்துல 7.56 லட்சம் கோடி எங்க மக்கள் தந்திருக்காங்க, நீங்க திருப்பி தந்திருக்கிறது 2.85 லட்சம் கோடி, இவ்வளவுதானே தந்திருக்கீங்க. இதுல மாற்றம் இல்லையா? அதே மாதிரி ஊபி கொடுத்தது 3.07 லட்சம் கோடி, பெற்றது 10.06 லட்சம் கோடி. அவங்க 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா கொடுக்குறீங்க, நாங்க 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தாரீங்க. இது என்ன நியாயம்? இதுக்கு உங்கள்கிட்ட மறுப்பு இருக்கா? ஏன் தமிழ்நாட்டில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஏன் வைக்கிறீங்க? உங்க ஆட்சி நடக்கிற மாநிலங்களில் வெண்ணெய் தப்பு கிடையாது, அது ஒரு எங்க மாநிலம் தான். ஆனால் எங்களை ஏன் சுரண்டுறீங்க? தெற்கு தேய்த்து வடக்கு வாழுகிறது. அதாவது நீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இல்ல, தெற்கை தேய்த்து நீங்கள் வடக்கை வாழ வைப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறோம். நாங்க கொடுக்கிறதுக்கான ப்ரொபோஷனேட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நாங்க கேட்கறதுல என்ன தப்பு?
இன்றைக்கு நிதியமைச்சர் கேட்டிருக்கிற கேள்வியில் 3 முக்கியமான கேள்விகள். இந்த அரசு, ஒன்றிய அரசு எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது. தம்பி சொன்னாரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவெடுத்தாருன்னு. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றிட்டு பிரதமர் அங்கே தான் அறிவிச்சார், நான் ஜிஎஸ்டி அறிவிக்க போறோம். எந்த கவுன்சிலில் முடிவெடுத்தார்? பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? சூர்யா எதுக்கு பொய் பேசுறாரு? இந்த அளவு நிறைய திட்டங்களை பட்டியலிடுறீங்க. எல்லா திட்டங்களுக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு, ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அது அந்தந்த உதாரணத்துக்கு நீங்க பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொண்டால் அல்லது அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதி அப்படின்னா அதுல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை மத்திய அரசோடு இணக்கமான போக்கின் மூலமாகத்தான் அதை மாநில அரசு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிக்கு நீங்க முறையா எதுவுமே டிஜிட்டல கணக்கே காட்டல, சதவீதத்தில் சொல்லிடுறீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்றாங்க. இல்ல, நான் சொல்றது என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப், நீங்க பெர்சன்டேஜ்ல சொன்னாலும் ரூபாயில சொன்னாலும் கணக்கு சரியா இருக்கா இல்லையா? இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, அதாவது இவங்க சொல்றாங்கல்ல ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவெடுக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எந்த மாற்றம் வந்தாலும் தம்பி 75% வாக்களிப்பு இருக்கணும். ரைட். இதுல என்ன சிக்கல்னா எல்லா மாநிலத்திற்கும் சேர்ந்தே 67% தான். 33% ஒன்றிய அரசு கிட்ட வாக்களிக்கிற அதிகாரம் இருக்கு. இப்ப நீ எந்த திட்டத்தை கொண்டு வருவ? எந்த மாநிலம் நினைச்சு என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும்? அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலையே உங்க கையில தான் வச்சிருக்கீங்க. அதிகாரம் முழுசையும் தன்னிடம் வைத்துக் கொண்டு எதேச்சதிகாரத்தோடு இந்த ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. நிதி பகிர்வில் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும். அப்படிங்கறது தான் அண்ணன் தங்கம் தென்னரசு வைக்கிறாரு. இந்த புள்ளி விவரத்தில் எங்கேயாவது தவறு இருக்கிறதா? தம்பி சூர்யா சுட்டி காட்ட முடியுமா? அவர் கொடுத்திருக்கிறதுல நான் சொல்றது என்னன்னா, ஒரு நிதி அமைச்சர் சட்டமன்றத்தில் அவ்வளவு தூரம் எடுத்து வச்சிருக்கிறாரு. யாராவது கொடுத்த புள்ளி விவரம் கையில இருக்கான்னு கேளுங்க. ஓகே, பேசும். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட வரேன். சுப்பிரமணியன், 2 பேருடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துரு. திரு சுப்பிரமணியன், இங்க வாரந்தோறும் மத்திய கேபினட் கூட்டங்கள் கூடுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலா நடக்குது. ஆனா மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு நடப்பதே இல்லை. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரு தங்கம் தென்னரசு வைக்கிறார். தங்கம் தென்னரசு நல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு. பட் டேட்டா என்பது எப்படின்னா, நீங்க பார்க்க ஒரு கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. அதாவது அவர் 11.19% தமிழகம் வளர்ந்ததுன்னு சொன்னார் இல்லைங்களா? அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு 10% உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. 10% 10,000 ரூபாய் வரும். எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 20% ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆங்கர் ஐயாவுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு 20% கொடுத்துட்டாங்க, நான் சந்தோஷப்படுவேனா? இல்ல. அப்சல்யூட் மணி மேட்டர்ஸ். இப்ப எனக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்குது, உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. சோ சதவீதத்தை வைத்துக் கொண்டு நீங்க விளையாடலாம். நீங்க என்ன சொல்ல வரைக்கும் அந்த கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நீங்க சமர்ப்பித்த பட்ஜெட்டை போய் பாருங்க. அதாவது இந்த 24-25 நிதியாண்டுக்கு 31,55,000 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி டேட்டாவையோ ஃபேக்டையோ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கவோ இது பண்ணிக்கவோ முடியாது. இல்ல ஃபேக்ட்னா ஃபேக்ட், டேட்டானா டேட்டா தான். அதுதான். ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, நாணயத்தின் ஒரு பக்கத்தை சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தை சொல்றேன். அவர் 11.19 சொன்னாருங்களா, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அப்சல்யூட் மணி சொல்லிட்டு தான் பர்சன்டேஜ் சொன்னார் அவர் இன்னைக்கு இந்த அவர் உரையாற்றும் போது. அப்சல்யூட் மணியை சொல்றேன், அப்சல்யூட் மணின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் தான் அவர் இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு தவிர அப்சல்யூட் மணிக்கு வரல. அப்சல்யூட் மணி என்ன அப்படின்னா, தமிழக நிதிநிலை அறிக்கையில 31,55,000 கோடி ரூபாய் போன வருஷம் நம்ம பட்ஜெட் போட்டோம், அவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லிட்டு. ஆனா வந்தது 31,15,000 கோடி ரூபாய், 40,000 கோடி ரூபாய். 31 லட்சம் இல்லை, 31 லட்சம் என்பது நீங்கள் ஜிஎஸ்டிபி சொல்றாங்க. அதுக்கு பட்ஜெட் இல்ல, பட்ஜெட் 3,43,000 கோடி. நீங்க வருமானம், தமிழக வருமானம், நீங்க 11.19 என்பது தமிழக வருமானம், அது வரி வருமானம். அந்த வரியை பத்தி அவங்க சொல்லல. 11.19% என்பது தமிழகத்தோட ஜிஎஸ்டிபி உயர்ந்திருக்கிறது. அப்சல்யூட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 40,000 கோடி நம்ம கீழே போய் இருக்கும். ரைட்டுங்களா? இன்னொன்னு சொன்னார், 1,14,000 கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்டுறோம். நாங்க 1,14,000 கோடி நம்ம என்னைக்குமே வட்டி கட்டினது கிடையாது. இந்த வருஷம் கூட, அதாவது நடக்கின்ற நிதியாண்டுல 25-26க்கு ப்ரொஜெக்ஷன் போட்டது 69,000 கோடி. சார் இருங்க, இல்ல நான் அதுல வந்ததை உங்களுக்கு கரெக்டா பார்த்து தான் சொல்றேன். நான் 1,14,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம்னு சொன்னாரு. இன்னைக்கு தேதியில அவர் கூற்றின் படியே 9,80,000 கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட 10% போடுங்க.
98,000 கோடி தான் கடன் இன்ட்ரெஸ்ட் அடைக்க முடியும். ஆனா நம்ம நிதிநிலை அறிக்கையில 64,000 கோடி 69,000 கோடி போட்டிருக்கோம்.